ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜாங்கோ வெப் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி பேச போகிறோம். ஸோ இதுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா, பைத்தான் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துருக்கணும். பைத்தான் பற்றி ஒரு சில பேசிக் ஐடியா இருக்கணும். அப்போ தான் அந்த ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அப்போது இந்த ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், அது என்ன பர்பஸ்க்காக நம்ம அக்சஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஜாங்கோ பார்த்தீங்கன்னா ஒரு வெப் பேஸ்டு வெப் டெவலப்மெண்ட்டு ஃப்ரேம் ஒர்க் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போது இதனால் என்னென்ன யூஸ்லாம் இருக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த கிளாஸில் நான் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் டு ஜாங்கோ, அதை பற்றி பேசுவோம். நெக்ஸ்ட்டு ஜாங்கோ எம்விசி டிசைன் பேட்டர்ன் பற்றி பேசுவோம். நெக்ஸ்ட்டு ஜாங்கோ ஆர்க்கிடெக்சர் பற்றி பேசுவோம். மாடல் பற்றி பேசுவோம். எதுக்கு ஜாங்கோ வெப் டெவலப்மெண்ட் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி பேசுவோம். நெக்ஸ்ட்டு எப்படி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்னென்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஜாங்கோ ஜென்ரேட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் நம்ம எப்படி டெவலப் பண்ண போகிறோன்றதை சொல்லித்தர போகிறேன். கிளியரா? இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போயிடலாமா? எஸ். அப்படின்னா பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் என்ன போட்டிருக்கேன், வாட் இஸ் ஜாங்கோ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவாங்க, எல்லாருமே டிஜாங்கோன்னு சொல்லுவாங்க. டிஜாங்கோ இல்லை, அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொனவுன்ஸ் பை ஜாங்கோ. டி சைலண்டாக இருக்கும். அப்போ இது பேர் என்ன, ஜாங்கோ அப்படின்னு தெரியலாம். அப்போ ஜாங்கோ பார்த்தீங்கன்னா ஹை லெவல் பைத்தான் வெப் ஃப்ரேம் ஒர்க்னு எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஹை லெவல் பைத்தான் வெப் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு வேறு என்ன பண்ண முடியும், ராபிட் டெவலப்மெண்ட் நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ ஈஸி டு அக்சஸ், நேவிகேஷன், ஃபாஸ்ட் அண்ட் அப்பியரன்ஸு, வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய நம்பர் ஆஃப் மாடல் லைப்ரரிஸ் உள்ள சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மாடல் எல்லாமே இதுக்குள்ளே ஒர்க் பண்ணிக்கலாம். என்னென்ன கண்டென்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, டைனமிக் டேட்டாபேஸ் டிரைவன் ஆட்டோமேட்டிக் அக்சஸ் பண்ணும். வேறு எந்த டெக்னாலஜியும் இல்லாத ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் கண்டிஷன் என்னன்னா ஜாங்கோ. ஸோ டைனமிக் வெப் பேஸ்டாக அக்சஸ் பண்ணலாம். என்ன பண்ணும், டைனமிக் வெப் பேஸ்டாக அக்சஸ் பண்ணலாம். கூடவே இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஈபே, கூகுள் ஆப் இன்ஜின் எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜாங்கோ. ஸோ ஆஸ் அன் எம்விசி டிசைன் பேட்டர்ன் போட்டிருக்கேன். எம்விசினா மாடல் வியூ கண்ட்ரோல். மாடல் ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்கும், வியூ ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்கும், கண்ட்ரோல் ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்கும். ஸோ இதுதான் எம்விசின்னு சொல்லுவாங்க. ஜாவாவில் எம்விசி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு டாட்நெட்டில் எம்விசி இருக்குது, பிஹெச்பியில் எம்விசி இருக்குது. பட் இங்கே எம்விசி டிசைனில் எம்விடியாக நம்ம ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ண போகிறோம். எம்விசி அதில் எம்விடி ஆர்கிடெக்சர் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது எம்விசி ஆர்கிடெக்சர் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, மாடல்ஸ், வியூஸ், டெம்ப்ளேட் அண்டு கண்ட்ரோலர். இதுக்குள்ளே தான் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆக போகுது. என்ன ஆக போகுது, மாடல்ஸ் சொல்லுங்கள், மாடல்ஸ், வியூஸ், டெம்ப்ளேட்ஸ் அண்டு கண்ட்ரோலர். அப்போ மாடலில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா டிஃபைன் பண்ண நினைக்கிறோமோ அதெல்லாம் மாடல் தான் போடுவோம். டிஸ்கிரைப் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், டேட்டா பேஸ் ஸ்கீமான்னு கொடுத்துருக்கு பாருங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, அப்போ வியூவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ண போகிறோம், யூசர்கிட்ட என்ன பார்க்குது, என்ன கண்ட்ரோல் பண்ணோம், அந்த வியூஸில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த யூசரில் அக்சஸ் பண்ண டேட்டா டெம்ப்ளேட் மூலயமா அதை எப்படி அக்சஸ் பண்ணலாம்னு நான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலர் பார்ட்டில் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கு யூஆர்எல் பாஸ்வேர்ட் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணி அக்சஸ் பண்ணிப்போம், ஓவர் மேப் பண்ணி எல்லாமே ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாங்கோட மாடல் என்னென்ன இருக்குது, ஜாங்கோட மாடல் நம்ம என்னென்ன டெவலப் பண்ண போகிறோம், என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இன்டர்ஃபேஸ்னு ஒரு மாடல் இருக்குது. ஆக்சுவலாக அட்மினிஸ்ட்ரேஷன் இன்டர்ஃபேஸ் இந்த ஜாங்கோடைய ஒரு மேஜரான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே மாடலில் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே என்னது, மாடல் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி மாடல் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறச்ச ஈஸியாக கால்ஃபர் பண்ணிக்கலாம், நம்ம டேட்டாவை ஈஸியாக கால்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஜென்ரலாகவே எடுத்துக்கலாம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அந்த ப்ராஜெக்ட்க்கு ஒரு நேவிகேஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூசர் மாடல் இருக்கும். அதுக்கப்புறம் அட்மின் மாடல் கண்டிப்பாக இருக்கும். இந்த யூசருக்கு அட்மினுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறப்ப இன்னொரு மாடல் சம்திங் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே அட்மின் மாடலோட கோடு கிடையாது அதிகமாக, ஏன்னா மாடல்ஸ் இருக்கிறதால நம்ம ஈஸியாக அந்த இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம கால்ஃபர் பண்ணிக்கலாம்.
ரொம்ப ரொம்ப ஈஸி. டு பி ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்களோட ஜேங்கோ நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸின்றதால யார் வேணாலும் ஐடி ஃபீல்டுக்குள்ளே கண்டிப்பாக என்ட்ரு ஆக முடியும். ஏன்னா பைத்தான், ஜேங்கோ அந்த ஆப்ஷனில். அப்போ பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த இன்டர்ஃபேஸ் நான் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன், சிஆர்யூடி இன்டர்ஃபேஸ் கண்டிப்பாக ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அத்தன்டிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுவேன், கமாண்ட் சிஸ்டம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன், ஃபார்ம்ஸ் அண்ட் நீங்கள் டீல் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து ஜேங்கோட மாடல்ஸ் இருக்குது. செஷன் நம்ம கால்ஃபர் பண்ணிக்கலாம். சிண்டிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்குன்னு யூஸ் பண்ணிப்போம். என்னது சிண்டிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவேன். அப்போ அந்த ஃப்ரேம் ஒர்க் கான்செப்டை இங்கே லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேட்சிங், இன்டர்னலைசேஷன், அதுக்கப்புறம் லோக்கலைசேஷன், கஸ்டம் மிடில்வேர். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆல்ரெடி இன்பில்டட் மாடல். அதை நான் சொல்ல வரேன், இன்பில்டட் மாடல். நம்ம அந்த கோடை உட்காந்து நம்ம டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஜேங்கோடைய ஆர்க்கிடெக்சர் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பாருங்கள். இந்த ஆர்க்கிடெக்சரில் ரீசனபுளாக நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறது நான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான் உங்ககிட்ட. என்ன பேசியிருக்கேன், ஜேங்கோ ஆர்க்கிடெக்சரில் ப்ரௌசர் விச் மீன்ஸ் கிளைண்ட், யூசர் எல்லாமே அதுக்குள்ளே இருப்பாங்க. அப்போது ரெஸ்பான்ஸ் ரெக்வஸ்ட் நடக்குமா? அப்போ ரெக்வஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் யூஆர்எல் கான்ஃபிக் மேலே போகிறேன், அதை அக்சஸ் பண்ணுறேன். அந்த யூஆர்எல் கான்ஃபிக் எங்கே போகுது, வியூ கிட்ட போகுது. வியூவிலேருந்து எனக்கு மாடல் போகுது, மாடல். அதே மாதிரி அந்த மாடல் முடிச்ச உடனே வியூ வந்து டெம்ப்ளேட் கிட்ட போகுது. அப்போ அந்த டெம்ப்ளேட்லேருந்து ரிசல்ட் எங்கே போகும், ப்ரௌசர் கிட்ட போகும். இதுதான் எம்விடி ஆர்க்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. மாடல் வியூ டெம்ப்ளேட் அலாங் வித் ப்ரௌசர், கிளைண்ட்டு, ப்ரௌசர், யூஆர்எல் கான்ஃபிகரேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் செஷன் உங்களுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய டீட்டெயில் செஷன் நம்ம டேட்டா அக்சஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன் எனக்கு ஜேங்கோ தேவைப்படுது, ஏன் எனக்கு ஜேங்கோ நான் யூஸ் பண்ணலாம். அப்போது எனக்கு எம்விசி டிசைன் சொல்லி அந்த எம்விடி பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோமா. நெக்ஸ்ட்டு ப்ரொவைட்ஸ் ஆட்டோ ஜென்ரேட் வெப் அட்மின் டு ஈஸி டு வெப்சைட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னால அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரீ பேக்கட் ஏபிஐ கால்ஃபர். ஆல்ரெடி இன்பில்டாகவே ஏபிஐ இருக்குது. இன்பில்டாகவே நம்மக்கிட்ட என்ன பண்ணும், ஏபிஐ இருக்குது. அந்த ஏபிஐ வச்சு நம்ம வந்து ஈஸியாக எங்கே கால்ஃபர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேண்ணா, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாடல் இருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் மாடல் யூஸ் பண்ணுறதால உங்களுடைய மேக்ஸிமைஸ் என்ன பண்ண முடியாது, மேக்ஸிமைஸ் இருக்கிற கண்ட்ரோல் பேட்டர்ன் வந்து பார்த்தா இந்த டெம்ப்ளேட் கேஸு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். கண்ட்ரோல் பேட்டர்னை நம்ம எடுத்துகிட்டு அக்சஸ் பண்ணுறோம். கிளியராக உங்களுக்கு சொல்கிறது. அப்போது இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஜேங்கோ அக்சஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை பாருங்கள், ஒரு யூஆர்எல் பேட்டர்ன் நம்ம டிஃபைன் பண்ணுறது, லூசி கப்பிள்டு, பிரின்சிபல்டு, அதுக்கப்புறம் செப்பரேஷன் ஃபார் த கண்டெய்னர், கன்சர்ன் கேஸஸ் கண்டெய்னர் அலோவ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேங்கோ யூஸ் பண்ணுற ஈஸி மாடலாக நம்ம சொல்ல போகிறோம். ஈஸி மாடலாக நம்ம சொல்லி அக்சஸ் பண்ண போகிறேன். ஓகேண்ணா. அடுத்த மாடல் பாருங்கள். அடுத்த மாடல் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, இன்னும் ஒரு கன்வீனியன்ட் மாடல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். அடுத்து பாருங்கள். ஸோ இப்போ சப்போஸ் ஓகே, நான் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், ஒரு ப்ராஜெக்ட் நான் டெவலப் பண்ண நான் ஆசைப்பட்றேன். அப்போ அந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண சொல்ல எனக்கு என்னென்ன கண்டென்ட், என்னென்ன வியூஸ் எனக்கு கிடைக்கிது, க்ளோஸ்லி கவல். நீங்கள் ஜேங்கோ படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கோடே தெரிய தேவையில்லை. ஈஸியாக போகிறோம், அக்சஸ் பண்ணுறோம், ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி அதனுடைய டிசைன் பட்டன் கால்ஃபர் பண்ணால் போதும். இதுதான் நம்மளோட ஜேங்கோடைய ஒரு பெரிய மாடல். அப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், கிரியேட் எ ப்ராஜெக்ட்டு, ஸ்டார்ட் அன் அப்ளிகேஷனு. ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன், டிபி க்ரியேட் பண்ணுறேன், MySQL, PostgreSQL ஏதாவது சேர்த்து அக்சஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் லோட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு டிஃபைன் மாடல் டிஃபைன் பண்ணியிருப்பேன். ப்ளக்கபிள் மாடலில் டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டெம்ப்ளேட் கூட கோடு எழுதலாம், டிஃபைன் வியூஸ் எடுத்துக்கலாம், கிரியேட் யூஆர்எல் மேப்பிங் போகலாம். நெக்ஸ்ட் அதை டெஸ்ட் பண்ணிப்போம், டெப்ளாய் பண்ணி அக்சஸ் பண்ணிட்டு போவோம். ஸோ இவ்வளோ விஷயத்தை வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டில் அக்சஸ் பண்ண போகிறோம். அதை தான் நான் சொல்ல போகிறேன் ஒன் பை ஒன் எப்படி ஒர்க் பண்ணுறது. ஓகே, அப்போ ஜேங்கோவை நான் டெவலப் பண்ணிட்டேன்பா. என்ன பண்ணுறேன், ஜேங்கோவை நான் டெவலப் பண்ணிட்டேன். அப்போ இந்த ஜேங்கோவை டெவலப் பண்ண சொல்ல வந்து பார்த்தா அது என்னென்னலாம் ஜென்ரேட் பண்ணுது, என்னென்ன ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணோம். ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண உடனே எனக்கு யூனிட் பிஒய், மேனேஜ் டாட் பிஒய், செட்டிங்ஸ் டாட் பிஒய், யூஆர்எல்ஸ் டாட் பிஒய், மை, ஓகேண்ணா, இவ்வளோ எல்லாமே வந்துடும் அதுக்குள்ள ப்ராஜெக்ட்குள்ளே. இதுவே ஒரு ஆப் டெவலப் பண்ண போகிறேன், ப்ராஜெக்ட்குள்ளே தான் ஆப் இருக்க போகுது. அந்த ஆப் டெவலப் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னா, என்னென்ன பிளாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, init டாட் பிஒய், யூஆர்எல்ஸ் டாட் பிஒய், மாடல்ஸ் டாட் பிஒய், வியூஸ் டாட் பிஒய், admin டாட் பிஒய், டெம்ப்ளேட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும்.
நம்ம எதுவும் டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேண்ணா. ஸோ இவ்வளோ விஷயத்தை நம்ம வந்து ஜாங்கோவில் யூஸ் பண்ணுறது தான் நம்ம ஈஸி டு டெவலப் மாடல் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் ஒர்க் சொல்லி நம்ம அக்சஸ் பண்ணுறோம். கிளியரா? அப்போது இந்த டேட்டாவை நீங்கள் ஒரு கொஞ்சம் கோத்து ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அடுத்த டேட்டாக்கு நான் போகணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை, இந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் என்னால் ஒரு பைத்தான் கோடு என்னால் டெவலப் பண்ணி கொடுக்க முடியும். அலாங் வித் ஜாங்கோவை ப்ளக் பண்ண முடியும். ஓகேண்ணா. ஸோ ஏதோ டவுட் கிடையாதுல்ல? ஓகே, எனக்கு தெரியுது டவுட் இல்லைன்னு தெரியுது. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய கண்டென்ட்க்கு நான் அக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு போகிறோம் உள்ள ஒரு டேட்டா ஒர்க் பண்ணிட்டு வரேன், இருங்க. எல்லாத்தையும் நான் டேட்டாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ப்ரொஃபைல் ஃபஸ்ட்லேருந்து ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்ட் போயிட்டுனா விண்டோஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், போயாச்சு. எனக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, 5, 6, 7 வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட. ஸ்டெப் 1ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்வைர்மெண்ட், விர்ச்சுவல் என்வைர்மெண்ட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா விண்டோஸில் சம்டைம் ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகும், சம்டைம் ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகாது. ஸோ அப்படியே இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவை ஒரு விர்ச்சுவல் என்வைர்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், பைத்தான் வெர்ஷன் செக் பண்ணி பார்க்குறேன். 3.14 தான் இருக்குது என்கிட்ட வெர்ஷன். ஸோ இதை வச்சு நான் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ பாருங்கள், விர்ச்சுவல் என்வைர்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பைத்தான் 3-m VENV விர்ச்சுவல் என்வைர்மெண்ட் முடிச்சுன்னா விர்ச்சுவல் என்வைர்மெண்ட் அதான் VENV. ஓகே, ஸ்பேஸு ENV கொடுத்து என்டர் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் பொறுங்க, இது முதல்ல க்ரியேட் ஆகட்டும். க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டிஏஆர் கொடுத்து பாருங்கள். டிஏர்னா டைரக்டரி இருக்கா, ENVன்னு. அப்போ CD ENVக்குள்ளே போங்க. போயிட்டீங்களா? அதுக்குள்ளே ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தா ஆக்டிவேட்னு ஒன்று இருக்கும், அது ஆக்டிவேட் என்டர் பண்ணுங்கள். ஆக்டிவேட் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்மளோட சேஃப் டேட்டா, சேஃப் கமாண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக விர்ச்சுவல் என்வைர்மெண்ட் மூலிமா அக்சஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், pip install django அப்படின்னு ஒரு மாடல் கொடுங்க. கிளியர் ஆகிடுச்சா? ஜாங்கோ இன்ஸ்டால் ஆகுது. pip install django. முடிக்கிட்டோம். ஓகே, முடிஞ்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்முடைய ஜாங்கோ இருக்குது நம்மக்கிட்ட. இப்போது டேரெக்டாக ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமே. அப்போது ஜாங்கோ -admin இதனுடைய கமாண்ட் நம்மளுக்கு admin start project mypro கொடுத்துருக்கோமா. என்ன பண்ணுறது, ஜாங்கோ -admin ஸ்பேஸு ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் ஸ்பேஸு mypro இஸ் அ ப்ராஜெக்ட் நேம். ஓகேண்ணா. CD myproக்குள்ளே போங்க. போயிட்டீங்களா? டிஆர் கொடுத்து பாருங்கள். கிரியேட் ஆகிடுச்சா? ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு கமெண்ட் தான் கொடுத்துருக்கேன். என்ன கமெண்ட் கொடுத்தேன், ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட் நேம் எப்படி கமெண்டில் கொடுத்து க்ரியேட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஜாங்கோ -admin ஸ்பேஸு ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் மைப்ரோன்னு கொடுத்துருக்கேன். அப்போ மைப்ரோ இஸ் ஏ ப்ராஜெக்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இதுக்குள்ளே போகணும், இந்த கோடு போய் பார்க்கணும் அப்படின்றதால கோடு ஸ்பேஸ் டாட் கொடுக்குறேன். ஓப்பன் ஆகிடுச்சா? விஷுவல் கோடில் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்போ மைப்ரோவில் பாருங்கள்,
manage.py. அப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். init esgi, ஓகே, setting.py, urls.py, wsgipy, manage.py. இது எல்லாத்தையும் நான் ஒன் பை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டேட்டா வந்து அவுட்புட் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ செட்டிங்ஸில் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் அதை பற்றி பேசுகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா, பைத்தான் manage.py, ஏதாவது சர்வர் இம்ப்ளிமெண்டேஷன், சர்வராக இம்ப்ளிமெண்ட் ஆக்சஸ் பண்ண manage.pyல ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. manage.py ரன் சர்வர். ஓகே, அப்போ ரன் சர்வர் கொடுத்துட்டு நான் அப்போ இந்த ரன் சர்வர் கொடுத்த உடனே எங்கே வந்துடுது, இந்த சைட்டில், அதாவது இந்த லொக்கேஷனில் ஆக்சஸ் ஆகுது. ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் பேஸ். வெறுமனே நான் எதுவும் சொல்லலை, ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் டெவலப் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். பார்த்தா திஸ் இன்ஸ்டால் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லி கங்க்ராச்சுலேஷன் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது இது பேஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ராஜெக்ட் மட்டும் தான் வைக்க போகிறோமா? இல்லை, ப்ராஜெக்ட்குள்ளே என் நம்பர் ஆப்ஸ் பேஸில் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஸ் கனெக்டிவிட்டி கொடுத்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு சர்வர் ரன் ஆகுதா, ஒர்க் பண்ணுறதா இல்லையான்னு செக் பண்ண மட்டும் தான் இந்த மாடல் நம்ம வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, கிளியரா? ஓகே, எதுவும் டவுட் கிடையாது. என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்வரன்மெண்ட் வேரியபிள் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எனக்கு ஒரு பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து மைப்ரோன்னு கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ என்னுடைய ரன் த சர்வர் கொடுத்த உடனே எனக்கு பைத்தான் manage.py ரன் சர்வர் கொடுத்த உடனே எனக்கு அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ 127.0.0.1:8000 ரன் ஆகுது இன்பில்டாக, ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது. ஓகே, வேறு எந்த கூட நான் டெவலப் பண்ணலாம். இப்போ ஸ்டாப் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் C கொடுங்க. ஸ்டாப் பண்ண என்ன பண்ணால் கண்ட்ரோல் C கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா? இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப் க்ரியேட் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறேன், ஒரு ஆப் க்ரியேட் பண்ண நினைக்கிறேன். அப்போ பைத்தான் manage.py ஸ்பேஸு ஸ்டார்ட்டு ஆப்பு. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், பேஜஸ்ன்னு வைக்க போகிறேன். அந்த ஆப் பேர் என்னது, பேஜஸ். க்ரியேட் ஆகிடுச்சா? க்ரியேட் ஆன பிறகு டைரெக்டாக போங்க, ஸோ மைப்ரோ ஓப்பன் ஆயிருக்கா, மைப்ரோ அண்ட் பேஜஸ் தான் இருக்கு பாருங்கள். இந்த பேஜஸ்லேயும் ஒரு சர்டன் ஃபார்மட் எலிமெண்ட் டெவலப் ஆகிருக்கு. ரைட்டா? ஃபஸ்ட்டு வந்தோடனே எனக்கு அவுட்புட் எதில் வந்தது, இதுதான் அவுட்புட் வந்து அட்மினில் வந்து இந்த டேட்டாவில் தான் அவுட்புட் வந்தது எனக்கு. WSG செட்டிங்ஸ் இதெல்லாம் வந்தது. இப்போ இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வியூ நான் சொல்கிறேன். இந்த பேஜஸ்ன்ற ஒரு ஆப்குள்ளே எனக்கு init, ஓகே, init.py, admin.py, apps.py, models.py, test.py, views.py, ஸோ இம்ப்ளிமெண்ட்டாகவே அதாவது இன்பில்டாகவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா db.sql வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேவா, ஸ்டோர் ஆகிருக்கா? ஸோ இதை தான் நம்ம வந்து டெவலப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நான் கோடை டெவலப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு லைன் பை லைன் நான் கோடை எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் உங்களுக்கு ஃபுல்லாக. இப்போ எவ்வளோ ஸ்டெப் முடிச்சிருக்கோம், ஸ்டெப் 3 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டெப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ்னு ஒரு இருக்கா, அந்த ஆப் இருக்கா, அந்த ஆப்புக்குள்ளே வந்து என்ன பண்ண போகிறேன், பேஜஸ் வியூன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. பேஜஸில் வியூஸ்னு ஒன்று இருக்கா, அப்போ அந்த வியூ கூட கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா வியூ பண்ணணும், நமக்கு என்ன மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணுற இங்கே தான் நம்ம வியூஸ் க்ரியேட் பண்ண போகிறோம், ஆப்புக்குள்ளே தான் இருக்க போகுது. அப்போது ஃப்ரம் ஜாங்கோ டாட்டு HTTP ஸ்பேஸு இம்போர்ட் கொடுக்குமா. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், HTTP ரெஸ்பான்ஸ் இருக்கா, HTTP ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிடலாமா, டெஃப் ஹோமு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ரிட்டன்னு HTTP ரெஸ்பான்ஸில் டபுள் கோட்ஸில் ஹலோ வேர்ல்டு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. வேறு எந்த ஹலோ வேர்ல்டு கொடுத்தா போதும். கொடுத்துட்டு நீங்கள் இது 4 ஸ்டெப்ஸ் சொன்னேன். அடுத்து 5th ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அது கூட யூஆர்எல்ஸ் ஒன்று ரெடி பண்ணணும். யூஆர்எல்ஸ் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் ஒன்று ரெடி பண்ணணும். அப்போது அந்த யூஆர்எல்ஸ் கிளிக் பண்ணுங்க. யூஆர்எல்ஸ் ரெடி பண்ணிட்டேன்னா
அப்போ அந்த யூஆர்எல்ஸ்குள்ள என்ன பண்ண போகிறோம்? ஃப்ரம் Django dot URLs import path. ஸோ இப்போது URL pattern போடலாமா? URL pattern போட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்ட்ரு கொடுத்தாச்சு. இன் பாக்ஸ். ஏன்னா நம்பர் ஆஃப் என்ன சொல்கிறது, நம்பர் ஆஃப் பாத் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம் இந்த லொக்கேஷனில். அதனால தான் அந்த இண்டெக்ஸ் ஆஃப் கொடுத்துருக்கோம். ஸோ பாத்து ஈக்குவல் டு பாத்து கொடுத்துட்டேன், சிங்கிள் கோர்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எதை போய் வியூ பண்ண போகிறேன்? வியூஸில் டாட்டு ஹோம். வியூஸில் ஹோம் தானே இருக்க ஃபங்க்ஷனு, அது ஹோம் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் நேம் வந்து அது பேர் வந்து ஹோமாக தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு போட்டுருங்க, போதும், அவ்வளோதான். புரிஞ்சா? இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷனில் வந்து நம்மளுடைய அக்சஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணியிருக்கேன்? ஃபஸ்ட்டு வியூ க்ரியேட் பண்ண நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இருங்க. ஃபஸ்ட்டு வியூ க்ரியேட் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட்டு யூஆர்எல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்? என்னுடைய ப்ராஜெக்ட் இருக்குல்ல, ப்ராஜெக்ட்குள்ளே யூஆர்எல்னு ஒன்று இருக்கும். ப்ராஜெக்ட்குள்ளே யூஆர்எல் ஒன்று இருக்கா? ஆமாம், இதை இருக்கு பாருங்கள். இன்பில்டாக அது டெவலப் ஆகிருக்கு. இதில் என்னென்ன இருக்குது? ஃப்ரம் Django டாட் கான்ட்ரிபியூஷன்ஸ் கான்ட்ரிபியூட் அப்படி இருக்கும். நம்மளுக்கு இம்போர்ட் அட்மின்குள்ளே வரேன், யூஆர்எல் பாத் போகிறேன். ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அட்மின் கொடுத்துருக்கேன், பாத் கொடுத்துருக்கேன். பாத்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்? எதை இன்க்ளூட் பண்ண போகிறேன்? அந்த லொக்கேஷன் நம்ம சொன்னோம்ல, அந்த விஷயத்த வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறேன். இன்க்ளூட் கொடுத்துட்டு அந்த யூஆர்எல் பட்டனில் இன்க்ளூட் கொடுக்குறேன். எதை இன்க்ளூட் பண்ணுறேன்? ஆப்குள்ளே இருக்கிற யூஆர்எல்ல நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஆப்குள்ளே இருக்கிற யூஆர்எல் கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ அந்த கனெக்ட் பண்ணுற டேட்டா என்ன வேணும் எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு அட்மின் சைட் டிஃபால்ட்டாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? பார்த்து ஓப்பன் டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் கொடுத்துட்டு இன்க்ளூடு சிங்கிள் கோர்ஸில் பேஜஸ் டாட் யூஆர்எல். எதை போய் பார்க்கணும்? பேஜஸ் டாட் யூஆர்எல்ஸ் போய் பாரு அப்படின்னு சொல்கிறேன். இவ்வளோ தான்ப்பா. ஸோ இதை ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளேஷன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இது 3 கண்டென்ட் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்? ரன் ஆகிட்டு தானே இருக்கும், ரன் ஆகலை. இப்போ ரன் பண்ணுற பாருங்க. ரன் ஆயிடுச்சா? இப்போ போயிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. அதுதான். அப்போது ஹலோ வேர்ல்டு. இந்த ஹலோ வேர்ல்டு எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஹலோ வேர்ல்டு எங்கே கொடுத்துருக்கேன்? என்னுடைய வியூஸில் கொடுத்துருக்கேன், ஆப்போட வியூஸில் கொடுத்துருக்கேன். அந்த ஆப் வியூஸில் அக்சஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இது என்னது? என்னுடைய ப்ராஜெக்ட்குள்ளே ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பேன். அந்த ஆப்பில் போயிட்டு வியூஸ்னு ஒரு மாடல் இருக்கும். அந்த வியூஸ்ன்ற ஒரு டேட்டாவில் என்ன பண்ணியிருக்கேன்? ஃப்ரம் Django டாட் ஹெச்டிடிபி இம்போர்ட்டு ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ்னு பண்ணியிருப்பேன். ஏன்னா ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் தான் நடக்கும். வெப்னாவே என்ன நடக்கும்? ரெக்வஸ்ட்டும் அந்த ரெஸ்பான்ஸ் தான் நடக்கும். ஸோ அதை நாங்கள் கொடுத்துருக்கேன். அப்போது ஃப்ரம் Django டாட்டு ஹெச்டிடிபி இம்போர்ட்டு ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டெஃப் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? டெஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன்? ஃபங்க்ஷன் வந்து ஹோம்னு வச்சுருக்கேன்னா ரெக்வஸ்ட் பண்ணுறேன். எந்த ரெக்வஸ்ட் வந்தாலும் எனக்கு ஒரு ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ரெண்டரை கடையை ரிட்டர்ன் பண்ணுறேன். என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, ஹலோ வேர்ல்டுன்னு கொடுங்க. வந்துச்சா? இந்த கனெக்டிவிட்டி எங்கே கொண்டு போய் ஆட் பண்ணுறேன்? யூஆர்எல்லாம் ஆட் பண்ணுறேன். அதோடைய ஆப்குள்ளே இருக்கிற யூஆர்எல் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைன் பண்ணுறேன். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்? ஃப்ரம் Django டாட்டு யூஆர்எல் ஸ்பேஸு இம்போர்ட்டு ஸ்பேஸு பாத்து கொடுத்துட்டுனா, நெக்ஸ்ட்டு ஃப்ரம் டாட்டு இம்போர்ட்டு வியூஸ். அந்த வியூஸ் இம்போர்ட் பண்ணுறேன். அதில் யூஆர்எல் என்ன போடுறேன்? பாத் எங்கே இருக்குது? வியூஸ்குள்ளே ஹோம்ன்ற ஃபங்க்ஷன் நேம் வந்து ஹோமாக செட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டேன். இது எதுக்கு? எனக்கு அந்த வியூ டு யூஆர்எல் கனெக்டிவிட்டி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஆப்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுடைய ஆப்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த ஆப்குள்ளே ஒரு யூஆர்எல் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த யூஆர்எல்ல இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஃப்ரம் Django டாட் கான்ட்ரிபியூட்
ஓகே, கான்ட்ரிபியூஷன் தான் கண்டிப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இம்போர்ட் அட்மின். ஸோ ஜாங்கோ யூஆர்எல் இம்போர்ட் பாத் கமா இன்க்ளூட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு யூஆர்எல் பேட்டர்னில் ஈக்குவல் டு இண்டெக்ஸாக போட்டுட்டு பாத்து அட்மின் போட்டிருக்கேன். ஸ்லாஷு அட்மின் டாட் சைட் டாட் யூஆர்எல் அது பை டிஃபால்ட் வந்துடும். நெக்ஸ்ட்டு பாத்து இருக்குல்ல, பாத்து இன்க்ளூடு பேஜஸ் டாட் யூஆர்எல். அப்போ இது எங்கே போய் பார்க்கும்? அந்த பேஜஸ் டாட் யூஆர்எல்குள்ளே போய் பார்க்கும். செக் பண்ணிக்கோ, பேஜஸ் இங்கே இருக்கும், இந்த யூஆர்எல்குள்ளே போய் பார்க்கும். அதெல்லாம் கொடுத்துருக்கேன். கிளியரா? அப்போ கொடுத்த உடனே என்னாகும், நம்முடைய ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கிற யூஆர்எல் வந்து எதை கனெக்ட் பண்ணுது? ஆப்பில் ஒரு யூஆர்எல் கனெக்ட் பண்ணு. அந்த ஆப்புக்குள்ளே இருக்கிற யூஆர்எல் எதை கனெக்ட் பண்ணுது? ஆப்போட வியூவை கனெக்ட் பண்ணு. இதுதான் பேஸ். இது செகண்ட் லெவல் பேஸ். ஸோ இதில் ஏதாவது டவுட்டு, ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு சொல்கிறேன், திருப்பி அப்டேட் பண்ணிக்கலாம். டவுட் ஏதாவது இருக்கா? டவுட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணேன்னா, இது தேர்ட் லெவல் சொல்ல போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செகண்ட் லெவல் முடிச்சுன்னா அடுத்து தேர்ட் லெவல் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, டெம்ப்ளேட் போட்டிருக்கேன்ல, இந்த தேர்ட் லெவலில் டெம்ப்ளேட் எப்படி மாடல் அக்சஸ் பண்ண போகிறேன், டெம்ப்ளேட் மாடல் எப்படி அக்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது ஒரு டீட்டெயில் செஷனாக கொடுக்க போகிறேன். அதை எப்படி அக்சஸ் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் நம்ம வந்து பேஸ் லெவல் கோடு எழுதினா கூட போதும். இந்த ஜாங்கோ வச்சு நம்ம ஈஸியாக ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஜாங்கோ கோடு வச்சு ஈஸியாக நம்மளை ப்ரமோட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி வந்து இந்த ப்ரமோ அக்சஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஈஸி டு டெவலப் அண்ட் மேப்பிங் டேட்டாஸ் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறேன், ஒரு டெம்ப்ளேட் மாடல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னுடைய வியூ பேஸில் பேஜஸ் இருக்குல்ல, பேஜஸில் நம்மளுடைய வியூஸ் டாட் பிஒஐ இருக்குல்ல, ஓகே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா? கிளிக் பண்ண டேட்டாவை ஜஸ்ட் ஒரு கமெண்ட் போட்டுறேன். ஏன்னா மறுபடியும் தேவைன்னா எடுத்துக்கலாம். ரெண்டுனா ரீடாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு டெஃப் ஹோம்னு நினைக்கிறேன், அதுவும் வந்து ரெக்வஸ்ட்னு கொடுத்துட்டுனா கொடுத்துட்டு அது ஒரு மெசேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். மெசேஜ் ஓகே, சரி போட்டேன். நெக்ஸ்ட்டு ரிட்டன் நான் முதல்ல முடிச்சிடுறேன் எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மாற்றணும். ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய வியூஸ் மாற்றிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேஜஸில் போயிட்டு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். பிஎல்ஏடிஎஸ் டெம்ப்ளேட்டில் எந்த பேர், என்னுடைய பேஜஸ்னு க்ரியேட் பண்ணுங்கள். பேஜஸ் க்ரியேட் பண்ணுறேன்னா அந்த பேஜஸ்க்குள்ளே போயிட்டு நான் ஹோம் டாட் எக்ஸ்எம்எல் வைக்கிறேன். என்ன பண்ண போகிறேன், ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல். ஸோ ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் வந்துடுச்சா? இப்போ இந்த ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல்க்கு நம்ம வந்து
கன்வெர்ட் பண்ணுறேன்னா ஸோ கால் பண்ணிவிட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறதுல ஒரு டெம்ப்ளேட் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஸோ இது வரை முடிச்சோம்னா ஸோ இப்போ நம்ம வேறு எதுவும் மாற்ற தேவையில்லை, அப்படியே இருக்குது. அப்போது ஸோ நம்மளோட டேட்டா கண்டென்ட்டு இந்த மாடல் நம்ம கொடுத்துருப்பேன். நம்மளோட கண்டென்ட்டு நம்மளோட மாடல் ரன் பண்ணி காமிக்கிறேங்க. ஸோ இந்த டேட்டா போகிறேன். பாருங்க ஒரே நிமிஷம். ஸோ வியூவில் நான் டெவலப் பண்ண டேட்டா வியூவில் சம் கோடை வந்து தப்பாக போட்டிருப்பேன், வேறு இல்லை. ஸோ உங்களோட டேட்டா இதனுடைய அவுட்புட் கேசஸ் கொடுத்துடலாம். எனக்கு ஒரே நிமிஷம். ஸோ இந்த மாதிரி மாடலில் நம்மளுடைய ஜாங்கோ டேட்டா கன்வீன் மாடலாக எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஜாங்கோ மாடல் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்து இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே. ஸோ இதனோட கண்டினியூஷன் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஸோ இதுதான் நம்மளுடைய பேஸ் மாடல், பேஸ் கண்டென்ட்டுடைய டேட்டா. இதுதான் நம்மளுடைய ஜாங்கோ பேஸ் திங்கை அக்சஸ் பண்ணியிருக்கு. தேங்க்யூ.